வணக்கம், நான் பிரீத்தி சுதாகர், கிரியா சக்தியிலிருந்து. எங்களோட பாஷ் ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றிய நிறையா கேள்விகள் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த காணொளி உங்களோட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு நான் நம்புகிறேன். முதல் கேள்வி, யார் இந்த கோர்ஸில் பதிவு பண்ணலாம்? யார் ஒரு ட்ரெயினராக ஆகலாம்? அதுக்கான ஒரே பதில், யார் வேண்டுமானாலும் ஒரு ட்ரெயினராக ஆகலாம். ஸோ இதுக்கு கல்வி தகுதி, முன் அனுபவம், நான் இதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் மத்தியில் பேசின பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த பாஷ் ட்ரெயின் த ட்ரெயினர் கோர்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். ரெண்டாவது கேள்விக்கு வரேன். இந்த ப்ரோக்ராம் தமிழில் கூட பண்ணுறீங்களா? தமிழில் ஒரு ட்ரெயினர் ப்ரோக்ராம் எப்படி, அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேட்சஸில் இதை கண்டக்ட் பண்ணுறோம். ஒன்று எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ் ஆடியன்ஸ். தமிழில் ஒரு பேட்ச் நடக்கும். அது வீக் டே பேட்சஸ், திங்கள்லேருந்து வியாழன் வரைக்கும் நடக்கிற பேட்சஸ் தமிழில் நடக்கும். அதே மாதிரி வீக்கெண்ட் ப்ரோக்ராம் சாட்டர்டே சண்டே அப்படின்றது ஆங்கிலத்தில் நடக்கும். முதல்ல இந்த பாஷ் ட்ரைனிங் அப்படின்றது யார் கொடுக்கணும், இதனால் நம்மளுக்கு இருக்கிற வேலை சம்மந்தமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, பாஷ் அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரைனிங். எந்த நிறுவனமும் அவங்களோட ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லைகளிலிருந்து இந்த தடுப்பு சட்டத்தை பற்றியான புரிதலையும் அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வையும் கொடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது நிறைய நிறுவனங்கள், அதுவும் நம்ம நாட்டில், அதுவும் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊழியர்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் இந்த ட்ரைனிங் வேணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க. ஸோ தமிழில் கற்றுக்கிறதன் மூலமாகவும் தமிழில் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாகவும் உங்களுக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது முதல் விஷயம். அடுத்து சில பேர் என்னையே கேட்குற விஷயங்கள் என்னென்னா, மேம் நீங்கள் ட்ரெயினரா அப்படின்ட்டு தான். ட்ரெயினர் அப்படின்னா நம்ம மனசுலேயே நிறைய படங்கள் இருக்குது. அதாவது கோட் சூட் போட்டுட்டு இருக்கணும், ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி புடவை கட்டிட்டு, அதுவும் இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டுக்கிட்டு ஒரு ட்ரெயினரா அப்படின்ட்டு நம்மளே சிரிப்போம். பட் இந்த மாதிரியான ஒரு பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டீரியோ டைப்புன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதை முதல்ல நம்ம உடைச்சிட்டு வரோம். ட்ரெயினிங் அப்படின்றது என்னென்னா ஆங்கிலத்தில் பேசுறது மட்டும் கிடையாது. ஆங்கிலத்தில் பேசுறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்டான ட்ரெயினர் அப்படின்னும் கிடையாது. ஆங்கிலத்தில் பேசினாலும் சரி, எந்த மொழியில் பேசினாலும் சரி, நம்ம பேசுகிற விஷயங்களால் மற்றவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த முடியுதா, அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அவங்களால வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த முடியுது, ஸோ எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதை அவங்களால அப்ளை பண்ண முடியுது, இதுக்கான பயிற்சியை கொடுக்கறதுக்கு சிறந்தவங்களாக இருக்கிறவங்கள நம்ம ஒரு பயிற்சியாளர், ஒரு ட்ரெயினர்னு சொல்கிறோம். ஸோ நானும் ட்ரெயினர் தான், நீங்களும் ஒரு ட்ரெயினராக ஆகலாம். மூணாவது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரேன். அதாவது நாங்கள் அறிவிச்சிருந்த இந்த கோர்ஸ் ஃப்ரீ, இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கான எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸ் ஃபீ கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னா, அது 7,499 ரூபாய், 7,499 ஒன்லி. என்ன மேம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நிறைய பேர் எங்கிட்டும் கேட்டிருக்கீங்க. சில என்கொயரிஸும் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் முதல் முறையாக இந்த பாஷ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாஷ் ட்ரெயினர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு, அதுக்காக எந்த ஒரு மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் நிறுவனங்கள் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு முன் அனுபவமோ இதை பற்றின அவேர்னஸும் இல்லைன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் எங்ககிட்ட கேட்பீங்க. 7,499 ரூபாவா, 7,499 அப்படின்றது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கிரியா சக்தி நாங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்பேனல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் கண்டக்டிங் பாஷ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த பாஷ் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் நாங்கள் அங்கே நிர்வகிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஸோ அதை தாண்டி அந்த மாதிரி எம்பேனல்மெண்ட் ஆகாத ஆர்கனைசேஷன்ஸே நிறைய நார்த் இந்தியாலையும் சரி, இந்தியா ஃபுல்லாக சரி, கண்டிப்பாக நாங்கள் சார்ஜ் பண்ணுறதோட 2-3 மடங்கு அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது உங்களோட வேல்யூ ஃபார் மணியாக கண்டிப்பாக இந்த கோர்ஸ் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த கோர்ஸ்க்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நாமினலான ஃபீ தான். இது ஒரு கவர்மெண்ட் எம்பேனல்டு ஆர்கனைசேஷன் அண்ட் எத்தனையோ நிறுவனங்கள் இந்தியா ஃபுல்லாக கவர்மெண்ட் எம்பேனல்மெண்ட் ஆகாத நிறுவனங்களே ஒரு 1 day 2 day ப்ரோக்ராமுக்கு நாங்கள் என்ன சார்ஜ் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப அதிகமாகவே சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பமாக உங்களுடைய இந்த புதிய பாதை இருக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களை அணுகலாம். இங்கே கீழே இருக்கிற நம்பர்லேயோ வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை எங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம், இல்லை www.kriyashakti.com இந்த இணையதளத்தில் மேலும் விவரங்களை அறிஞ்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.